தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் போன், டிவி, லேப்டாப் மாதிரியான மின்னணு சாதனங்கள் மிகப்பெரிய பொழுதுபோக்கா இருக்கு. பிறந்த குழந்தையிலிருந்து டீனேஜ் வரைக்குமே அவங்களுக்கு கதை, பாடல், தகவல்கள் எல்லாமே இப்போ பெரும்பாலும் ஆன்லைன் மூலமா தான் காட்டப்படுது. ஸ்மார்ட் போன், டிவி அதிகமா பார்க்கறதால குழந்தைகளுக்கு காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லப்படுற அறிவாற்றல், நினைவாற்றல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. குழந்தைகளுக்கு இந்த ஸ்கிரீனிங் டைம் அதிகமா இருந்தா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? ஒரு குழந்தை எவ்வளவு நேரம் டிவி, போன் பார்க்கலாம்? இதுக்கு மாற்று தீர்வு என்ன? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த நவீன காலத்துல வீட்ல பேரண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போறது, வீட்டுக்குள்ளே இருக்கிற நகர வாழ்க்கை, குழந்தைகளை கவனிக்க வீட்டுல பெரியவங்க இல்லாதது, வெளியில போய் விளையாட முடியாத சூழல்ல தான் குழந்தைகளோட ஸ்கிரீனிங் டைம் அதிகமா இருக்கு. இது மாதிரியான காரணங்களால 2 வயசுக்குள்ளேயே குழந்தைகளை பிளே ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. குழந்தை சேட்டை செய்து இல்ல சாப்பிட அடம் பிடிக்குதுன்னா இப்பெல்லாம் உடனே டிவியோ இல்ல போனோ ஆன் பண்ண வேண்டியிருக்கு. கரோனா தொற்று காலத்துல தொடங்கின ஆன்லைன் கல்வி இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இது குழந்தைங்களை இன்னும் ஸ்கிரீன்ல அதிகமா இருக்க வைக்குது. இப்படி குழந்தைங்க அறிவு சார்ந்து இல்ல படிப்பு சார்ந்து ஆன்லைன்ல வீடியோஸ் பார்த்தாலும் அது குழந்தைகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதா நிபுணர்கள் சொல்றாங்க. தினமும் 3 இருந்து 4 மணி நேரம் டிவி, போன் பார்க்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் சார்ந்த சிக்கல்கள் ஏற்படுது. ஆன்லைன்ல இ-புக்ஸ் படிக்கிறது, கல்வி சார்ந்து ஏதாவது வீடியோஸ் பார்க்கறதுன்னு குழந்தைகள் செய்யும் போது அது அறிவை வளர்க்க தான் உதவும் நம்புறோம். ஆனா அது ஓரளவு உண்மையா இருந்தாலும் பாதிப்புகள் கண்டிப்பா இருக்கு. டிவியை அணைக்கிறப்பவோ ஸ்மார்ட் போன் திரும்ப வாங்கும் போதோ குழந்தைங்க அழுறது, அடம் பிடிக்கிறதெல்லாம் இந்த பாதிப்பு தொடங்குறதுக்கான முன்னோட்டம் தான். இது குழந்தைகளுக்கு நாளடைவுல கவனச்சிதறல், அதாவது எதுலையுமே முழுமையா கவனம் செலுத்த முடியாது, எண்ணங்களை சரியா வெளிப்படுத்த முடியாது, தூக்க கோளாறு வரலாம், பாடங்களை நினைவுல வச்சுக்கிறது சிரமம், சமூகத்துல விலகி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படலாம். திரையில பாக்குறப்ப, படிக்கிறப்ப அறிவை வளர்த்தாலும் அது ஒரு புத்தகத்துல படிக்கிறப்ப கிடைக்கிற ஆழமான ஈடுபாடு ஆன்லைன்ல கண்டிப்பா கிடைக்காதுன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. புத்தகங்கள்ல படிக்கிறப்பதான் கவனத்தை ஒருநிலைப்படுத்த முடியும், தெளிவா சிந்திக்க முடியும், நினைவுல வச்சுக்க முடியும், சரியான முடிவு எடுக்கிறது, தகவல்களை நினைவுபடுத்துறதுன்னு குழந்தைகளோட மூளை சரியா செயல்படும்னு டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா புத்தகத்தை படிக்கிறப்ப தகவல்களை நிதானமா உள்வாங்க முடியும். வார்த்தைகள் புத்தகத்துல எங்க இருக்குன்னு ஞாபகம் இருக்கும். அந்த புத்தகத்தோட அட்டை, அது எவ்வளவு பக்கங்கள் இருக்கு, அதோட தடிமன் என்ன, புத்தகங்களை தொடுற அந்த உணர்வு, இது எல்லாமே மூளையில நல்லா பதியும். அதே போல புத்தகத்துல கருத்துக்களை உள்வாங்கி படிக்கும் போது குழந்தைகளால ரொம்ப ஈஸியா நினைவுக்கு கொண்டு வர முடியும். ஸ்கிரீன்ல குழந்தைங்க வேகமா ஸ்க்ரால் பண்றதால அது முழுமையா நினைவுல இருக்காது. பல தகவல்கள் விட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆன்லைன்ல படிக்கிறப்ப குழந்தைங்க சீக்கிரமா டயர்டும் ஆயிடுறாங்க. இதனால கவனச்சிதறல், சிந்தனை திறன் குறையலாம், பிரெயின் ஃபாக், பிரெயின் ராட் போன்ற மூளை தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதே மாதிரி ஸ்கிரீன்ல ப்ளூ லைட், நோட்டிபிகேஷன், ஹைப்பர் லிங்க்ஸ், இது எல்லாமே குழந்தைகளோட கவனத்துல பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு டாக்டர்ஸ் உறுதியா சொல்றாங்க. திரைகளை அதிகம் பயன்படுத்துற குழந்தைகள் கருத்துக்களை வெளிப்படுத்துறதுலயும் ஒரு கதையோ அல்லது தகவலை நினைவுபடுத்த ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஸ்கிரீன் டைமை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு புத்தகங்களை அதிகமா பயன்படுத்த மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஆன்லைன்ல படிக்கிறதை விட புத்தகத்துல குழந்தைகள் சோர்வடையாம 20% அதிக நேரம் படிக்க முடியும்னு சொல்றாங்க. சரி, எவ்வளவு நேரம் குழந்தைங்க டிவி, போன் பார்க்கலாம்? 2 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு நோ ஸ்கிரீன் டைம், அதாவது அவங்களுக்கு டிவி, போன் காட்டவே கூடாதாம். 2 இருந்து 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பார்க்கலாம்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஸ்கிரீன் டைமிங்க்கு பதிலா குழந்தைகளுக்கு புத்தகங்கள், டிராயிங்ஸ் பண்ற மாதிரியான புத்தகங்கள், மூளைக்கு வேலை கொடுக்கிற மாதிரியான புத்தகங்கள், விளையாட்டு பொருள்களை வாங்கி அவங்கள என்கேஜா வச்சுக்கணும்னு அறிவுறுத்துறாங்க. இது எல்லாத்தையும் விட குழந்தைகளை தினமும் ஒரு சில மணி நேரம் வெளியில விளையாட விடணும்னு சொல்றாங்க. சிட்டில அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில இது சவாலானதா இருந்தாலும் பக்கத்துல பார்க், அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டு குழந்தைகளோட விளையாட விடுறது மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.